கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்கள் பேசும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் 39-40 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்தீங்கன்னா முதலாம் வருகையில் நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் மரிக்கிறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெத்பாகே பெத்தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் வருவார். வரும்பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அங்கே ஒரு கழுதுக்குட்டி இருக்கும், நீங்கள் அதை போய் பேசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கழுதுக்குட்டியை வாங்கிட்டு வந்தோன்னா அது மேலே நம்முடைய ஆண்டவரை ஏற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை விசுவாச யூதர்கள் அவரை புகழ்ந்து பேசுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பேசி, ஓசன்னா, தாவீதின் குமாரன் ஓசன்னா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கவனிப்பாங்க. அதை கவனித்த உடனே பேசக்கூடிய 2 வசனங்கள் தான் இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இந்த பொக்கிஷத்திற்கு ஆதாரமான வசனங்கள். சரிங்களா? அந்த லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்கள். அதில், அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதற்றும் என்றார்கள். உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார்னா ரிப்ளை பண்ணார் இமிடியேட்டாக. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார், இம்மிடியேட் ரிப்ளை பண்ணிட்டார். அதாவது இந்த பரிசேயர் ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களை நம்பக்கூடிய இந்த சீஷர்களை அதட்டுங்க ஆண்டவரே, பேசாமல் இருக்கும்படி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் நமக்கு ஒரு கேள்வி வருது, அங்கே அது என்ன கல்லுகளே கூப்பிடும் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. அப்போ கல் எப்படி பேசும்? அதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு, கல்கள் பேசும். புரிஞ்சுங்களா? அப்போ கல் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் சத்தியங்களை கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக நமக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல கல் அவர் எதை அடையாளப்படுத்தி அங்கே பேசுகிறான்றது நமக்கு தெரியணும். பொதுவாகவே வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வகையில் கல் அப்படின்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். ஏசியாவில் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கடந்த ஒரு வகுப்பில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வசனங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய அனைவரையும் பார்த்திங்கன்னா கல்லுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை குறிச்சும் கூட பார்த்திங்கன்னா கல்கள் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை குறிச்சும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த கல்லுகள் நிறைய அடையாளங்கள் வேதாகமத்தில் கொடுக்குது. ஆனால் இதே இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பின்னாடி வசனங்கள், அதாவது 19:44 அந்த வசனம் நம்ம படித்து பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் கல் பற்றி அவர் பேசியிருப்பார். உதாரணத்துக்கு பாருங்கள், 44ஆம் வசனத்தில், உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து பேசுவார். அதுதான் கல்லுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடையாளப்படுத்தி பேசிகிட்டு இருக்கார் அவர். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா, இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கல்லுகளே கூப்பிடும் சொல்கிறார் இல்லையா, அந்த கல் என்ன நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவரும் கல் தான், உண்மையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளையும் கல் தான், எருசலேம் நகரமும் கல் தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கல் எதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போது அதை நம்ம அழகாக என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம முடிச்சலான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது எந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் நின்று பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட அவர் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த 37ஆம் வசனம் படிக்கும் பொழுது அவர் எங்கே இருக்காருன்னா அந்த ஒலிவமலையின் அடிவாரத்தில் அவர் இருக்கார். இன்னும் எங்கே போகலன்னா எருசலேமுக்குள்ளே என்ட்ரு ஆகலை.
அப்போது எருசலேமுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா அந்த கல்லறைகள் வந்து அங்கே இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதருடைய அந்த பாரம்பரியத்தை படித்து பார்த்தாலும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் வேதாகமத்தில் நமக்கு சாட்சிகள் இருக்குது. மத்தேயுல 27ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கல்லறைகள் இருக்கின்றதுக்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இது என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து மரிச்சிட்டார். அவர் கொல்கத்தாவில் என்ன பண்ணிட்டார், மரிச்சிட்டார். அவர் மரித்த உடனே நடக்கக்கூடிய சம்பவம் பார்க்கும் பொழுது கல்லறைகளை விட்டு ஏற்கனவே மரித்த அந்த பரிசுத்தவர்கள் எழுந்திருப்பாங்களாம். எழுந்து பரிசுத்த நகரமாக எருசலேமுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்கன்றது தான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம். இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இடங்களில் கல்லறைகள் இருக்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல தான் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறார். நம்ம அதை வந்து லூக்கா 19:37 நம்ம படித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ அந்த இடத்துல தான் சீஷர்கள் நம்முடைய ஆண்டவரை நிறைய என்ன பண்ணாங்கன்னா புகழ்ந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது பாருங்கள், மத்தேயுல 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா கிளியராக அங்கே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஓசனா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி நம்முடைய அடைசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவரை உண்மையாக நம்பக்கூடிய அந்த சீஷர்கள். பாருங்கள், யார் சீஷர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கான அடையாளத்தை அங்கே அவர் பேசியிருப்பார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த ஒளிவு மரத்தின் அடிவாரத்தில் சீஷர்கள் வந்து அவரை விசுவாசி அங்கே மகிமைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தான் பரிசேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, போதகரே உங்களுடைய சீஷர்களை அதட்டுங்க அப்படின்னு சொல்லும் போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இடத்துல. சரிங்களா? நமக்கு என்ன வேணும்னா அந்த கல் என்ன நமக்கு தெரியணும். அப்போ யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம் என்ன சொல்லுது, இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு புறம்பே பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைகள் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கல்லறைகளில் அவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. யூதர்கள் மத்தியில் யாராவது ஒருத்தவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா கல்லறைக்கு மேலே கல்லுகள் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுட்டு வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கல்லறைக்கு மேலே கல் வச்சுட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களுடைய வந்து ஒரு நம்பிக்கை, மரித்தவங்களை குறித்து அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அவங்க எப்பொழுதுமே அவங்கள நினைவில் வச்சுட்டு இருக்கணுமா, யாரை, மரித்தவர்களை. அதனால் அந்த கல் வச்சு அடையாளப்படுத்துவாங்க. ஒரு ஃப்ளவர், ஒரு பூ வச்சாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து உடனே வந்து அது வாடி போயிடும். ஆனால் கல் வச்சா கல் என்றைக்குமே வாடாது, அழியாது. அந்த மாதிரி மரித்தவர்களுடைய ஒரு நினைவுகளை நினைப்பூட்டும்படியாக தான் அந்த கல் வைக்கிறாங்க. அப்போ அந்த கல் பார்த்திங்கன்னா மரித்தவர்களுக்கு அடையாளமாக தான் அங்கே செய்யப்பட்டுக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது யூதர்களுடைய பாரம்பரியம். ஆனால் இந்த பாரம்பரியம் வேதத்தின் அடிப்படையில், அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போது வேதத்தில் கற்களில் பயன்படுத்தக்கூடிய சில விதங்களை நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கும் பொழுது பாருங்கள், உதாரணத்துக்கு யோசுவாவில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அது இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் படித்து பாருங்கள். அந்த 7ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் உங்ககிட்ட. சரிங்களா? ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். என்ன சம்பவம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா 12 கற்கள் எடுத்து அங்கே வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, இது நினைப்பூட்டும் அடையாளம், ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்களை கொண்டு போய் வச்சுட்டு மரித்தவர்களுக்கு அடையாளமாக அவங்கள வந்து நினைப்பூட்டும்படியாக கல் வைக்கிறாங்கன்றது ஒரு பாரம்பரியம். அவங்களுக்கு வசனத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் உண்மை அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம் அது எல்லாமே. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசுவாவில் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 2 சாமுவேலில் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இங்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கற்குவியல்னு சொல்லி அங்கே பேசியிருப்பாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? அப்போது இந்த கல்லை நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறார். நல்லா பாருங்கள். இப்போ படிக்கலாம் பாருங்கள், மறுபடியும் நம்ம படித்து பார்க்கலாம். லூக்காவில்
19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நம்ம படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஞாபகம் வரும் பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால், யார்? அவரை நம்பக்கூடிய சீஷர்கள், அவங்கள பேச வேணான்னு சொல்லி பரிசேயர் நீங்கள் சொல்கிறீங்கள்ல, இவங்க பேசாதிருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும். இந்த கல்லுகளை அவர் எங்கே வாட்ச் பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்ற மேலே இருக்கக்கூடிய கல்லுகள் இது எல்லாமே இந்த கல் கூப்பிடுன்னு சொல்கிறார். அப்போ கல்ற மேலே ஏன் கல் வைக்கிறாங்க? மரித்தவர்களை நினைப்பூட்டும்படியாக அங்கே வைக்கிறாங்க, அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சீஷர்கள் பேசுவாங்க, நீங்கள் பேச வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த கல் பேசுன்றார். எப்போ பேசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், எல்லா ஜனங்களுமே அவருடைய மகிமையை இன்னும் கொஞ்ச நாள் பேசுவாங்க. மரித்தவர்கள், புரிஞ்சுங்களா? அப்போ அந்த கல் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோம் அடையாளத்தை. அப்போது செத்து போன எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே முன்குறிச்சிட்டார். சரிங்களா? அவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் இன்றைக்கி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? அதனால தான் கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு அவங்க சொல்கிறது கரெக்டு. இந்த பூமியில் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. என்னை நம்புகிற என்னோடய சீஷர்கள் அதை பேசுவாங்க. பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுதலில் 1000 ஆண்டு ரசாட்சியில் வருவாங்க, அந்த கல்லுகளே கூப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கமாக சொன்னார். புரிஞ்சுங்களா? இதுதான் அங்கே சொல்லப்பட்ட உண்மைகள். நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி அவருடைய சீஷர்கள். ஏன்னா நாம் அவருடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறோம், நாம் அவருடைய சீஷர்கள். அதே நேரத்தில் நாம் ஜீவனுள்ள கற்கள் படித்தோம் இல்லையா? 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம கிளியராக படிச்சிருந்தோம் ஏற்கனவே. நாமும் ஜீவனுள்ள கற்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த வசனத்தை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் படித்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போ இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் தான் மெய்யாகவே மேசியா அப்படின்னு தெரியும். அவருடைய மகிமையை தெரிந்து கொண்ட நாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்காக தான், பேசி அவர் மாதிரி வாழ்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பூமியில் இருக்கிறோம். நாம் பேசலை இன்றைக்கி அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி விசேஷமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாம் அவருடைய மகத்துவங்களை பேசி வாழ்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோன்றதுக்காக தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா கல் பேசும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்த்த பாடத்தில் இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் பேசும் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் மரித்தவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் கல்களை வைப்பாங்க. அப்போது இந்த சீஷர்களை பேச வரான்னு சொன்னீங்கன்னா உயிர்த்தெழுந்து வந்து எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லி காமிச்சார். நமக்கு என்ன பாடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் ஜீவனுள்ள கற்கள். நாம் கட்டாயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பேசி, மகத்துவங்களை பேசி, அவருக்காகவே அவர் மாதிரியே வாழ்வதற்காக நாம் இன்றைக்கி இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.